நம்ம தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8த்து 10த்து டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி இருக்கும், அந்த வேலையும் இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8,500 ரூபாயிலேருந்து 32,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12/9/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி இந்த ஜாப் எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா? Kanchipuram.nic அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா Kanchipuram.district.nic போட்டிங்கன்னாவே போதும். இதில் வந்து நோட்டீஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் இன்வைட்டட் வேரியேஷன் கான்ட்ராக்ட் பேஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்யூரிட்டிக்காக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த V1 இருக்குது இல்லைங்களா, அந்த V1 நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திரிக்கை அறிவியல் வந்து அறிவிச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி தான் உங்களுக்கு, அதாவது மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலேருந்து தான் உங்களுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. 12/9/2024 அன்னைக்கு ஈவினிங், அதாவது ஈவினிங் 5:45க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாகவோ இல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி படிச்சிருந்தாலே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை இன்டர்வியூ இருக்குது. 13,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும், சரிங்களா? அதாவது சோஷியல் ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை இன்டர்வியூ தான் 23,800 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பிளேஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டெம்போ கண்ட்ரோல், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி ஆஃபீஸர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NTCPயில் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி, அதாவது எனி டிகிரி படிச்சுட்டு வித் அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் PG டிப்ளமோ அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் போதும். டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். 13,500 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். லோபர், அதாவது MMUவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13,500 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். MMU, அதாவது எடிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஸ்ட் ஏபிள் டு, உங்களுக்கு வந்து ரீடு படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். உங்களுக்கு குவாலிஃபிகேஷனெல்லாம் தேவையில்ல, உங்களுக்கு படிக்க எழுத தெரிஞ்சாவே போதும். உங்களுக்கு 8,500 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கோல்டு செயின் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் ஏதாவது கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் போதும். பப்ளிக் ஹெல்த்து, கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் போதும். இவங்க கொடுத்துருக்கிறதுல எது இருந்தாலும் போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சோஷியல் சயின்ஸ், அதாவது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை கெமிக்கல், இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வேலை இருக்கும். உங்களுக்கு எங்கே இருக்கும் இந்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி இந்த இதில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும், சரிங்களா? ஆதரவழி, அதாவது சோஷியல் ஒர்க்காக ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்காக உங்களுக்கு சுட்டாக வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு 8,500 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கே வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க, விசாகப்பட்டினத்தில், அதாவது நாகப்பட்டினம், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இது இருக்கோ அந்த இதில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் தான், உங்களுக்கு வந்து இன்டர்வியூவே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th 10th டிப்ளமோ டிகிரி
அண்டு பிஎஸ்சி நர்சிங்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேரியஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அட்டெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தாவே நீங்கள் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு 90% வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 10th படித்து, அதாவது 10th குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டிங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்டு இது கூட இவங்க 12th நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதில் கூட நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேமு கேட்டிருக்காங்க, தகப்பனார் பெயர், பிறந்த தேதி, விண்ணப்ப பணியின் பெயர், விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் இது கூட அப்ளை பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இது கூட வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த மாதிரி தான் உங்கள் டிஸ்ட்ரிக், உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டிலும் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.